தேங்காய் பூ கேக் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். ஒரு முழு தேங்காய் எடுத்துருக்கேன். தேங்காய் இந்த மாதிரி உடைச்சு எடுத்துக்கணும். பின்னாடி இருக்கிற அந்த கருப்பு கலர்ல இருக்க தோலை வந்து துருவி எடுத்துடணும் தனியா. வெள்ளை சர்க்கரை சேர்த்து வெள்ளை கலர்ல கேக் வேணும்னா அந்த மாதிரி துருவி எடுத்துருங்க தனியா. வெல்லம் கருப்பட்டி இதுல சேர்த்து செஞ்சீங்கன்னா இதை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டு மிக்சியை விட்டு விட்டு சுத்தினோம்னா நல்லா துருவின மாதிரி வரும். மிக்சியில சேர்த்து இந்த மாதிரி விட்டு விட்டு சுத்தினீங்கன்னா அந்த மாதிரி வரும். இந்த தேங்காய் பூ வந்து நான் கடையில வாங்கியிருக்கேன். நான் துருவி எடுக்கல. நீங்க இந்த மாதிரி மிக்சியில சேர்த்து துருவி எடுத்துக்கோங்க. 2 கப் தேங்காய் பூ. 2 கப் தேங்காய் பூனா 1.5 கப் அளவாவது சர்க்கரை கண்டிப்பா சேர்க்கணும். ரொம்ப கம்மியா சேர்த்தீங்கன்னா கேக் வந்து சீக்கிரம் ரெடி ஆகாது. இப்போ இது வந்து நம்ம பாகு காய்ச்சி தான் செய்ய போறோம். தேங்காய் பூ 2 கப். நம்ம எந்த அளவுல வேணாலும் அளந்துக்கலாம். டம்ளர்ல அளந்தோம்னா டம்ளர்லயும் 2 டம்ளர் அளந்துக்கணும். சர்க்கரை 1.5 கப். முந்திரி பருப்பு கொஞ்சம். பொட்டுக்கடலை வேணா பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் கொஞ்சம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய். கேக்கு கொட்டி கட் பண்ற அளவு ஒரு பாத்திரம் எடுத்துட்டு நெய் தடவி வச்சிடணும். நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவி வச்சிருங்க. பால் வேணா பால் சேர்த்தும் பண்ணலாம். கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். இதே இதுல தேங்காய் பூ சேர்த்து கொஞ்சம் ஈரம் இல்லாம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்து பாகு காய்ச்சுறேன். 1/2 கப் அளவு தண்ணி சேர்க்கிறேன். பாகு ரெடி ஆயிடுச்சு. ஒரு கம்பி பதம் வரையில தேங்காய் பூ சேர்த்து கிளறணும். தேங்காய் பூ சேர்த்து கிளறேன். நல்லா சேர்ந்து கெட்டியா வரணும். ஏலக்காய் தூள் கொஞ்சமா நெய் சேர்க்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். சுவைக்காக நல்ல வாசமா இருக்கும். வறுத்து நுணுக்கி வச்சிருக்க முந்திரி பருப்பு. நம்மளுக்கு கிளறையில நல்லா தெரியும், பிசு பிசுப்பா இருக்கும். ரொம்ப உதிரியா விட்டுறக்கூடாது, கேக்கு சேராது. இந்த மாதிரி பாத்திரத்துல இருந்து வரையில எடுத்து கொட்டிட வேண்டியதான். இதை எடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கட் பண்ணி விடணும். சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிட்டு எடுத்துட வேண்டியதான். இது நல்லா ஆறிடுச்சு. மறுபடியும் ஒரு டைம் கட் பண்ணி விடலாம். தேங்காய் கேக் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவும் ஈரப்பதமா இருக்கக்கூடாது. கொல கொலன்னு சவ்வு மாதிரி இருக்கும் சாப்பிடல. நன்றி.